ஆக்சுவலா வந்து அ எப்படி சொல்றது? அந்த ஹுக் ஸ்டெப் வந்து ரீல் வொர்தியான ஹுக் ஸ்டெப்பு. ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஒரு மியூசிக் வீடியோ, ஒரு வீடியோ சாங். நிறம் மாறும் உலகில் அப்படின்ற படத்துலேருந்து ரங்கம்மா அப்படின்ற பாட்டு. அ அது ஃபெப் 14 ரிலீஸ் பண்ணாங்க. என்னால அத பார்க்கறதுக்கான டைம் இல்ல. தொடர்ந்து நெறைய படம் பார்த்ததுக்கான ரிவ்யூ போட்டுட்டு இருந்தேனா, அதனால பார்க்க முடியல. இதில சாண்டி அண்ணா இருக்காரு. அதுக்காகவே நான் இத பார்க்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்க போறேன். நல்லா இருக்கும்னு நம்புறேன். போய் பார்த்துடலாம். அப்புறம் மத்த டீட்டெயில்ஸ் பேசலாம். ஸ்டார்டிங் நல்லா இருக்கேன். செம்ம குரோத். ஆனா சாண்டினா வில்லன் பண்ணிட்டு இப்போ ஒரு ஹீரோ பண்றாரு. பவர் கண்ணால அவ பார்த்ததுனால நான் பட்டுன்னு காலி தான் முடிஞ்சது ஜோலி. கலரு கண்ணாடி அவ மினுக்கிற பாடி அடி அந்த பல்டி அடி அடிச்சது ஜல்தி. தொட்டு புட்டா புட்டு வெடி தேகம் சோ எண்ணி வச்சா இறங்கி வரும் வேகம். பட்டு புட்டா படுத்த பூனை பாயும் என்ன ஏசி வச்ச சூட்டு ரூம் உட்கார்ந்தோம். ரங்கம்மா ஆக்சுவலா வந்து எப்படி சொல்றது? அந்த ஹுக் ஸ்டெப் வந்து ரீல் வொர்தியான ஹுக் ஸ்டெப்பு. அது டக்குன்னு எல்லாரும் கேட்ச் பண்ணி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா சூப்பரா இருக்கும். சூப்பர் கொரியோ அது. அந்த ஹுக் ஸ்டெப் வந்து ரொம்ப கேட்சி. ரங்கம்மா ரங்கம்மா பவர் கண்ணால அவ பார்த்ததுனால நான் பட்டுன்னு காலி தான் முடிஞ்சது ஜோலி. கலரு கண்ணாடி அவ பாடி அடி அந்த பல்டி அடி அடிச்சது ஜல்தி. கரண்ட் கண்மணி நான் வறண்ட மின்மினி ஏன் இருண்ட வீட்டுல நீ விளக்கு ஏத்தடி. கரன்சி நோட்டுல உன் பேர கிறுக்குறேன் என் ரேஷன் கார்டுல உன்னை சேர்க்க துடிச்ச அடியாத்தி. அழகான இவ சேட்ட அடங்காதோ கியூட்டா இருக்கு. வரலாற புதுசா தான் நான் மாத்த மாறாதோ. This fellow. ஹலோ. ஏய், தம்பியை பிடிச்சி உள்ள போட்டிருக்காரு. இவரு போன சீசன் ஜோடியில் வந்தார் அந்த தம்பி. நிறைய சோகமா இருக்கு. ஒரே ஒரு பாட்டு லவ்வே இல்லை. பாட்டும் ரொம்ப சோகமா இருக்கு. அதுக்கு இந்த பாட்டில் லவ் இருக்கு. மாஸ்டர் நீங்க இருக்கீங்க. பாட்டு வேற ஜாலியா இருக்கு. அதுக்கு சும்மா நாங்கெல்லாம் வைப் பண்ணலான்ட்டு. திஸ் ஃபெல்லோ ஆல்சோ ஓவராக நடிக்கிறானே. வைப். தொட்ட பெட்டா தொட்டு போகும் மேகம் பேர கேட்டா இறங்கி வர ஏங்கும். சொட்டு சொட்டா சிந்தி வரும் ராகம் அவ அழக கண்டா காவேரியே ஓடும். ரங்கம்மா ரங்கம்மா ரங்கம்மா
நல்லா இருக்கே, நல்லா இருக்கே. அறிவு பாடியிருக்காரு அதை. டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் இருங்க. பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு இது தோணுச்சு சொல்லணுன்ட்டு. லுங்கி போட்டு நான் ஆடுறது இருக்கே செம்ம வைபு. வீட்டில் ரெகுலராக ஆடுவேனா, அது ஒரு மாதிரி ஜாலி மூட் கொடுக்கும். இந்த பாட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டு. நல்லா ஒரு ஃபன்னாக, ஒரு வைபாக, கொஞ்சம் சில்லாக, ஜாலியாக, க்யூட்டாக அந்த மாதிரி இருக்கிற ஒரு பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாண்டியனா கோரியோ ஆஸ் யூஷுவல் எப்பவுமே நல்லா தான் இருக்கும் அவர் பண்ணாலே. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவரோட லுக்ஸ் இப்போ யூனிக்காக இருக்கும். அதனால் எனக்கு சாண்டியனா பிடிக்கும். இதில் ரியோ நடிச்சிருக்காருன்றது வந்து இங்கே இதில் பார்த்தா தான் தெரியுது. ஐ மீன் நான் சும்மா கேமியோக்கு தான் வந்திருக்காருன்னு நினச்சேன். பட் நிஜமாலே இதில் நடிச்சிருக்காரு போல இருக்கு. பாட்டு கம்போஸ் பண்ணது வந்து தேவ் பிரகாஷ் அண்ட் ரெகன் அப்படின்னு போட்டிருக்கு. அது ரீகனா ரெகனான்னு தெரில. பாடினது வந்து அறிவு, தேவ் பிரகாஷ், ரெகன். அதை வந்து கம்போஸ் பண்ணவரே பாடியிருக்காரு அறிவோடு சேர்ந்து. லிரிசிஸ்ட் வந்து ஏஎஸ் தாவூத். பேக்கிங் வோக்கல்ஸ் வந்து திருப்பம் தேவ், அப்புறம் எம்டிஎஸ். அக்கூஸ்டிக் கிட்டார் யுக்குலேலே வந்து ரிச்சர்ட் பால். பேஸ் வந்து ரிச்சர்ட் பால். பர்கஷன் கார்த்திக் வம்சி. மிக்சட் மாஸ்டர் வந்து அபின் பால். ரெக்கார்டிங் இன்ஜினியர் வந்து விஷ்ணு சங்கர், வியாஷ் அண்ட் மணிரத்னம், கேஎஸ் மணிரத்னம். ரெக்கார்டட் அட் சவுண்ட் டோன் கான்ட்ரபேஸ் மிஸ்டிக்ஸ் ரூம். ஓகே, படத்தோட இந்த படம் நிறம் மாறும் உலகில் வந்து அதோட படத்தோட டைரக்டர் வந்து பிரிட்டோ ஜேபி. ப்ரொடியூசர் வந்து கேத்ரின் ஷோபா அண்ட் லெனின். மியூசிக் டைரக்டர் தேவ் பிரகாஷ். இவ்வளோ தான் இருக்குது. இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வைபாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது பாட்டுன்றதை சொல்லுங்கள். இந்த ரியாக்ஷன் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுவும் வந்து எனக்கு சொல்லிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து படங்களோ, டிவி சீரீஸோ, டீசரோ, ட்ரெய்லரோ, பாட்டோ எதுவாக இருந்தாலும் அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பண்ணிடுறேன். அந்த வீடியோவை நான் கவர் பண்ணிவிடுவேன். ஓகே, இதை தாண்டி எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது, ஏதாவது பெட்டர் ஆக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் சேர்த்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.